கடைசியாக சொல்லிக்கிற, நான் என்ன சொன்னாலும் நீ என்னை பற்றி பேசாமல் வீடியோ போடாமல் நீ இருக்க போகிறதில்ல. போட்டுக்கோ, என்னமோ பண்ணிக்கோ. அந்த சரண்யா பாப்பா பற்றி பேச வேண்டாம், போட வேண்டாம்டா தயவு செஞ்சு. அது கஷ்டம். அது கூட இருந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஒரு குழந்தைய தன்னந்தனியாக வந்து வளர்த்துறது அவ்வளோ பெரிய கஷ்டம், சரியா? அதனோட உடம்புக்கு அவங்க அப்பா அம்மா சப்போர்ட் கிடையாது, அவங்க மாமனார் மாமியார் சப்போர்ட் கிடையாது, புருஷனும் சப்போர்ட் கிடையாது. அது ஒன்றே ஒன்று நம்புறது வந்து அந்த மீடியா சப்போர்ட் ஒன்று அந்த பிள்ளையை நம்புது. அதுக்காக வாழ்ந்துட்டுருக்குது. மீடியா சப்போர்ட்டில் ஏதோ வர்ற காசை வச்சு அது வாழ்ந்துட்டுருக்குது. அதை வந்து இது பண்ணாத. அது வந்து எப்படி சொல்கிறேன்னா, நீ கேட்கலாம் உடனே, நான் இன்னும் நான் தப்பாகலாம் எதுவும் சொல்லிங்களே, என்னுடைய கருத்தை தான் சொல்கிறேன், நீ சொல்லலாம். சின்ன அட்வைஸ் பண்ணாவே அது பிடிக்காது. இப்போ நானே பண்ணால் கூட அதை ஏற்றுக்காது. அது அப்படி ஒரு கேரக்டரு. அதுக்கு நீ எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணாத, அவங்கள ஃப்ரீயாக விட்ரு, கண்டுக்க வேண்டாம், சரியா? மறுபடியும் வந்து அந்த பிள்ளை பற்றி பேசி வீணாக வந்து பாவத்துக்கு ஆளாகாத. அவ்வளோதான் சொல்லுவேன் நான் கடைசியாக, வேறு ஒன்றும் சொல்கிறக்கு இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 12:40 மணிக்கு எடுக்கிறேன் நான். பார்த்துங்க, நாயெல்லாம் குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. 12:40க்கு எடுக்கிறேன். இந்த வீடியோ வந்து நம்ம அன்பு தம்பிக்கு, அண்ணன் இளவரசன் அவர்களுக்குன்னு சொல்கிறேன். ஆரம்பத்தில் அப்படியே மதிப்புக்குரிய தனமாக கொண்டு போயிட்டு அப்படியே டவுன் பண்ணி விட்றேன். தம்பி, ஆவுனா வந்து சொல்கிறிய, உழைக்காமல் வந்து சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறிய தம்பி. 18 வயசுலேருந்து நான் கிட்டத்தட்ட 5ஆம் கிளாஸ்லேருந்தே எங்கள் அம்மா கூட காட்டு வேலைக்கு போவேன், கடலக்காய் பிரிப்பேன், களை வெட்டுவேன், எத்தனையோ வேலை. நான் வந்து வரிக்கு விற்க போயிருக்கேன், முறுக்கு விற்க போயிருக்கேன், நான் கம்பெனி தொழிலுக்கு போயிருக்கேன், ஹோட்டல் கடை வச்சு நடத்தியிருக்கேன். நிறைய வேலை நான் பார்த்துருக்கேன். என்னமோ நான் வேலையே செய்யாத சும்மா சோம்பேறிமா நீ பேசிகிட்டு இருக்கிற. இப்போ எனக்கு 29 வயசு வரைக்கும் நான் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன். இப்போ எனக்கு 33 வயசு ஆகுது. இந்த 4 வருஷமாக தான் நான் யூடியூப் ரன் பண்ணுறேன். அதுவும் என் யூடியூப்பில் நான் சக்ஸஸ் ஆனங்காட்டின்னு, எனக்கு ஒரு வருமானம் வரங்காட்டின்னு, அந்த வருமானத்தை வச்சு நான் குடும்பத்தை ரன் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கிறேன். அது உனக்கு பிடிக்கலையா? சொல்லு, ஓப்பனாக சொல்லு. உங்கள் வீட்டிலேருந்து ஏதாவது நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்களா? இல்லை உங்கள் வீட்டை சொத்து பத்தை பிடுங்கிட்டுனா, இல்லை உங்கள்கிட்ட கடன் வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு கடன் கொடுக்காம இருக்கிறேன்னா? நான் யூடியூப்பில் வீடியோ போடுறேன், எனக்கு யூஎஸ்லேருந்து எனக்கு டாலர் கொடுக்குறாங்க, சம்பளம் கொடுக்குறாங்க. நான் மட்டும் கிடையாது. நீ என்னமோ பெரிய என்னமோ சேனலை சொல்லுவிய, சேட்டை சேனலை சொல்லுவேன், சாட்டை சேனலு, என்னென்னமோ சேனலை சொல்லுவேன். எல்லாருமே வருமானத்துக்கு தாண்டா சம்பாதிக்கிறாங்க. அவங்கள வச்சு நீ ஏன்டா டேய் புறம்போக்கு, ஏன்டா நீ உட்காந்து வீடியோ போட்டு சம்பாதிக்கணும்னு போய் கேளுடா புறம்போக்கு. என்ன மயிருக்கு நீ கேட்குற? அந்த புள்ள வீடியோ போடுது, அந்த புள்ள வந்து வீடியோ போட்டு சம்பாதிக்கணும்னு போய் கேளுடா. புறம்போக்கு தாண்டா சம்பாதிக்கிறாங்க. அவங்கள வச்சு நீ ஏன்டா டேய் புறம்போக்கு, ஏன்டா நீ உட்காந்து வீடியோ போட்டு சம்பாதிக்கணும்னு போய் கேளுடா புறம்போக்கு. என்ன மயிருக்கு நீ கேட்குற? அந்த புள்ள வீடியோ போடுது, அந்த புள்ள எப்படிதான் நீ வீட்டில் உட்காந்து வீடியோ போடுறேன்னா உனக்கு என்னடா வந்துச்சு? சம்பளம் கொடுக்கறது